தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான செம்மையான வருஷக்கணக்கில் ஓடக்கூடிய ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷனை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது வருஷக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷனை பற்றியான ஒரு முழு தகவலையும் பதிப்பையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா ஜீவநீர். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. சூப்பரான லாங் டேர்ம் ஆப் இது. இந்த ஆப்பில் எப்படி சைன்அப் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி பிளானை வாங்குறது, எப்படி டெய்லி செக்இன் இருக்குது, இதில் எப்படி கிளைம் பண்ணுறது, அதே போல் இன்வைட் பண்ணால் போனஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, வித்ட்ராவல் ரெக்கார்டு எங்கெங்கே பார்க்குறது, இந்த ஆப் தேருமா தேராதா, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இது போல் முழு தகவலையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஆப் புதுசாக லான்ச் ஆனாலும் அல்லது நல்லா போயிட்டு இருந்தாலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் டைம் இருந்தால் வீடியோ போட ஆரம்பிப்போம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆப்பும் மிஸ் பண்ணாத யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டுத்தோட குரூப் லிங்க்கும் வீடியோ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக குரூப்பில் வீடியோ போகிறதில்ல, யூடியூப் சேனலில் வீடியோ போகிறதில்ல. ரீசன் என்னென்னா, குரூப்பில் மெசேஜ் மட்டும் போடுறமே தவிர வீடியோ போட முடியல, என்னால் நேரம் கிடைக்கல. இருந்தாலும் நிறைய மெம்பர்ஸ் கேட்குறீங்க, வீடியோ இருந்தால் புரியும், சில புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. சில பேருக்கு தான் புரியுது அப்படின்ட்டு. அதனால தான் வீடியோ போடுறோம். ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுதான் இந்த அப்ளிகேஷனில் நான் எடுத்த வித்ட்ராவல் ப்ரூஃபு. லாஸ்ட்டாக நான் வித்ட்ரா எடுத்தது 31 எடுத்திருக்கேன். அதாவது 31 10ஆம் மாதம், இது 11ஆம் மாதம் 2 இன்றைக்கி நான் வீடியோ போடுறனால இந்த வீடியோ 1-2 நாட்களில் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடும் யூடியூப்பில். இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் பிளான் பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ பிளான். இது ஃப்ரீ பிளான் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த ஃப்ரீ பிளானை வாங்கிடுங்க. ஏன்னா அடுத்த நாள் வாங்க முடியல, அதனால் முதல்ல வாங்கிடுங்க. அதே போல் இதில் 599 ரூபா இருந்தது. இப்போ 100 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 699 ரூபா ஸ்டார்டிங் பிளான். டெய்லி உங்களுக்கு 20 ரூபா இன்கம் வரும், ப்ளஸ் டெய்லி செக்இன் வரும், ப்ளஸ் டெய்லி கிஃப்ட் கோடு வரும். அதே போல் இந்த ஃப்ரீ பிளானோட இன்கமும் உங்களுக்கு வரும். அது போக என் சைடு போனஸும் என் லிங்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா என் சைடு இருந்தும் போனஸ் உங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் நினைக்கிறீங்களோ அதில் வாங்கிக்கலாம். நம்ம டீம் மெம்பர்ஸ், நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா எனக்கு வரக்கூடிய இன்வைட் போனஸை 80 to 90% நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் நம்ம குரூப்பில் வரக்கூடிய ஆப்ஸை மிஸ் பண்ணாத யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பெரிய இன்வெஸ்ட்லாம் நம்ம பண்ண சொல்லவே மாட்டேன். சின்னதாக ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக சம்பாதிக்கலாம், நஷ்டமே வராது உங்களுக்கு. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களோட இன்கம் கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்பில் டெய்லி நீங்கள் கிளைம் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்பில் இந்த குறிப்பிட்ட டைம்லேயே நீங்கள் கிளைம் பண்ணணும். நேற்று உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதில் 9:30 மணிக்கு நேற்று ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 9:30 மணிக்கு கிளைம் பண்ணணும் நீங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் 10:30 மணிக்கு இல்லை 11 மணிக்கு கிளைம் பண்ணிங்கன்னா அடுத்த நாளும் 11 மணிக்கு கிளைம் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களோட இன்கம் மிஸ் ஆகும். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த நேரம் நினைக்கிறீங்களோ கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த நேரம் நினைக்கிறீங்களோ வித்ட்ரா போடலாம். எனக்கு காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு வித்ட்ரா போட முடியாது ப்ரோ, நான் ஆஃபீஸ் போயிடுவேன், சாயந்தரம் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் வருவேன், அந்த நேரத்துலேயே என்னால் வித்ட்ரா போட முடியாது, டைம் முடிச்சிடும் அப்படின்னுவீங்க. ஆனால் இதில் அந்த ப்ராப்ளமும் கிடையாது. நைட்டு 11 மணிக்கு போகிறீங்கன்னா வித்ட்ரா போடலாம், ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்கன்னா வித்ட்ரா போடலாம், சனிக்கிழமை போகிறீங்கன்னா வித்ட்ரா போடலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா போட்டுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஒரு ப்ளே ஸ்டோர் அப்டேட் ஆப்பு. இதில் 22 வித்ட்ராவல் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. 3ஆவது மாதம் 1 சரிங்களா? சூப்பரான லாங் டேர்ம் ஆப் இது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் மேலே போயிட்டுருக்கு இந்த ஆப்பு. இதில் சைனப் போனஸாக ஒரு ஃப்ரீயாக 50 ரூபா கொடுத்துருவாங்க. ரீசார்ஜ் போனஸ், அது சைனப் போனஸ் ரீசார்ஜ் பண்ணால் தான் கேட்க முடியும். 50 ரூபா கொடுத்துருவாங்க. கஸ்டமர் சர்வீஸை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் 1 ரூபாலேருந்து 5 ரூபாக்குள்ளே டெய்லி ஒரு ஸ்பின் ஆப்புக்குள்ளேயே இருக்குது. 300 ரூபா ஃப்ரீ இன்கம் இதில் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ பிளான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரீ 300 ரூபா எடுத்து அந்த பிளான் அதை வாங்கிட்டிங்கன்னா டெய்லி 12 ரூபா 3 நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த பிளான் முடிஞ்சிடும். அதே போல் இதில் ஸ்டார்டிங் பிளான் எடுத்திங்கனாலே என் சைடு போனஸ் 100 ரூபா வந்துடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இது மூலியமாகவே 200 ரூபாய்க்கு கிட்ட பார்த்திங்கன்னா வந்துடுது சேம் டேவே. அது போக இதில் நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணிங்கனாலும் அதுலேயும் ஒரு ஃப்ரீ ஸ்பின் கிடைக்கும். அது போக ஒரு வேலிட் இன்வைட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் 150 ரூபா பார்த்திங்கன்னா கிடைக்கும், ப்ளஸ் கமிஷனும் கிடைக்கும். இன்வைட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணார்னா. இதில் ஃப்ரீ பிளானுக்கு டெய்லி 12 ரூபா, 699 டெய்லி 20 ரூபா, டோட்டலாக 1600 ரூபா வரும். ப்ளஸ் 50 ரூபா சைனப் போனஸ், என் சைடு போனஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா 1800 ரூபா கிட்ட வரும். அதுக்கு அடுத்த பிளான் 1099 ரூபா. இந்த பிளானை வாங்குறதோட இந்த பிளான் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளானில் உங்களுக்கு இன்கம் அதிகம். இதுலேருந்து டபுளாக வரும். இதில் இன்கம் 38 ரூபா வரும். நீங்கள் வித்ட்ரா போகிறதுக்கு ஈஸியாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடலாம். மினிமம் வித்ட்ரா 250 ரூபா தான். 24/7 பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ரா போட்டுக்கலாம். அதில் அதே போல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 18%. டேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இந்த கம்பெனி ஆப்பில். பட் சூப்பராக பார்த்திங்கன்னா வித்ட்ரா கொடுத்துருவாங்க.
இதில் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் அவைலபிளாக இருக்குது, வாட்ஸ்அப் கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, டெலிகிராம் குரூப் அவைலபிளாக இருக்குது, டெலிகிராம் கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. சரி, இதில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை வந்து பார்த்துருவோம். நான் என்கிட்ட லிங்க் வாங்கினீங்கன்னா அதில் லிங்க் இருக்காது, முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வந்து எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க, ரீசார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மெம்பர்ஸ். இதில் லிங்க்கை டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் ஓகேன்னு டைம் முடிஞ்சதுன்னு ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பர், உங்களுக்கான பாஸ்வேர்டு, இந்த இடத்துல வந்து செலக்ட் கொஸ்டின் கேட்கும், அதுக்கு வந்து ஆன்சர் இந்த இடத்துல கொஸ்டின் அது குறிப்பிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும்னு வச்சிங்களேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்களே அதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கேப்சா அதில் போட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோன்னா லாகின் பேஜுக்கு வந்துடும். வரலைன்னா அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினா அந்த பேஜுக்கு வந்துடும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தோடனே நீங்கள் ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு சேவ் இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. அதே போல் மேலே 3 டாட் இருக்கும், அதை அழுத்திட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு ஆப் எப்படி இருக்கும் அதே மாதிரி வெப்சைட் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஆப்பை விட வெப்சைட்டில் ஈஸியாக இருக்கும். நான் வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் ஹோமில் வந்துட்டிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு வேலிட் இன்வைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு கோடு மாதிரி காட்டும் சிவப்பு கலரில். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 150 ரூபா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். போல் மொதல் இன்வைட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு டிக் காட்டும், இதையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபைனலில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த இன்கம், நீங்கள் எந்தெந்த பிளான் வாங்குறீங்களோ லைனாக ஷோ ஆகும். அதோட இன்கம் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து காட்டும். இதில் ஒரு டச் கொடுத்துட்டு இந்த டோட்டல் டேக் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக உங்கள் பேலன்ஸில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் தான் போகணும். இதே இன்கமில் கிளிக் பண்ணிட்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ பிளான் முதைய வாங்கிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இப்போ 699 ரூபா, இது நம்ம 1099 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது சொல்லி காமிக்கிறேன். அடுத்ததாக இந்த மைன் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரீசார்ஜ் இதை டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிவிட்டோன்னே இதில் 1100 ரூபா தான், 1099 போட முடியாது, 100 ரூபா தான் போட முடியும். அந்த பேலன்ஸ் 1 ரூபா நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம். அதே போல் ரீசார்ஜ் சேனல் நிறைய இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அதை எதுவும் டச் பண்ணிங்க, ரீசார்ஜ்னு கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே இந்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதில் நீங்கள் பேடிஎம் வச்சிங்கன்னா மஸ்ட்டு எல்லாருமே கொஞ்சம் பேடிஎம் யூஸ் பண்ணிக்கோங்க. பேடிஎம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ரீசார்ஜ் ஆப்புக்கெல்லாம் பேடிஎம் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஆப்ஸில் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியலனாலும் அதுவும் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்டயே சொல்லுங்கள், நான் ரீசார்ஜும் பண்ணி தரேன். உங்களுக்கு பாஸ்வேர்டை மட்டும் ஏதாவது டம்மியாக போட்டுட்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டையும் அமௌண்ட்டு எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துறேன். பாஸ்வேர்டை நீங்கள் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். ரீசார்ஜ் ரொம்ப ஈஸி, இருந்தாலும் உங்களால் பண்ண முடியாத பட்சத்தில் சொல்கிறேன் நான். அதே போல் இன்னொன்று என்னென்னா, இந்த ஜிபே, ஃபோன்பே எல்லாம் கொஞ்சம் ரீசார்ஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேடிஎம்மில் ஈஸியாக இருக்கும். பேடிஎம்மில் கேஒய்சி நீங்கள் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே லிங்க் பண்ணி விட்ருவோம் உங்கள் பேங்க், அவ்வளோதான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிடும், இந்த மாதிரி போயிடும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அமௌண்ட்டு போயிடும். இந்த மாதிரி போயிடுச்சு, அவ்வளோதான். டிக் விழுந்துச்சு பாருங்கள், அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குது, ஒவ்வொரு ஆப்புக்கும் மாற்றி காமிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் காமிக்கும், யூடிஆர் நம்பர் காமிக்கும், மாற்றி காமிக்கும். நீங்கள் இதில் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. பேடிஎம்மில் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் காட்டும். இந்த இடத்துல இதை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சப்மிட் இருக்குது இல்லையா, அதை கொடுத்துருங்க. போட்டாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். கொடுத்தோடனே சப்மிட் சக்ஸஸ், ரிட்டன் டு ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிட்டன் ஆப் இதை கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிடுவோம். மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்கம் கிளிக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிடுவோம். இந்த 1000 சம்திங் பிளான் வாங்கிடுவோம். இந்த 1000 சம்திங் பிளான் டேக் ஆல் கொடுத்துருங்க. இதை இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அடுத்து வந்து மறுபடியும் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவா இருக்கு இல்லையா, ஃப்ரீ பிளான் இது, இந்த 300 ரூபா ஃப்ரீ பிளான், இதை டிக் பண்ணிட்டு இதை டேக் ஆல் கொடுத்தீங்கன்னா வாங்க போகிறீங்கன்னு கேட்கும். எனக்கு வரல, நியூ யூஸர் தான் வாங்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோடனே அந்த பிளானை வாங்கிடுங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் பேக் வந்துட்டு இந்த இன்கம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து நம்ம இங்கே அமௌண்ட் இருக்கும். எப்படி நீ வாங்குறது நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைவாக என் பேலன்ஸில் பார்க்கலாம். டோட்டலாக 3292 இருக்குது. இப்போ இந்த இன்கம்மை கிளிக் பண்ணிக்குவோம். நான் என்ன பிளான் வாங்கியிருக்கேன் அதையும் பார்த்துருவோம். நான் 1099, 599, இதுதான் இப்போ 699 இருக்குது. இப்போ இதில் 3022 இருக்குது. இந்த ஆள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேக் ஆல் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோடனே உங்களுக்கு செக் பேலன்ஸ்னு வரும். இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என் பேலன்ஸில் இருக்க அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கலாம், 6300 ரூபா. இப்போ லைவாகவே நம்ம இன்னொரு பிளானும் நான் வாங்கி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 1899 ரூபா இருக்கு இல்லையா, இப்போ இதில் இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேக் ஆலை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸை கொடுத்துட்டோன்னா பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்கமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இன்கமில் பிளானை வாங்கியிருக்கேன். டெய்லி வந்து 66 ரூபா வரும் நம்மளுக்கு. சரி, இப்போ எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மைண்டில் வந்துட்டு
பிண்டு பேங்க் கார்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இங்கே உங்களுடைய ஃபுல் நேம், பேங்க் பாஸ்புக்கை பார்த்து அதில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும் நேம். அக்கௌண்ட் நம்பரும் பார்த்து கொடுங்க, ஐஎஃப்சியும் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரலன்னா அதை போட்டுட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக இதில் வந்து டெய்லி செக்இன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த டெய்லி செக்இன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கூட போட்டிருக்கோம். இந்த இடத்துல இந்த சென்டர் பின்னை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிட்டு ₹1 தான் பெரும்பாலும் வரும். சில நேரங்களில் ₹5 வந்து பார்த்திங்கன்னா வரும் உங்களுக்கு. அந்த அமௌண்ட்டும் உங்கள் பேலன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் பாருங்கள், ₹1. இது போக டெய்லி கிஃப்ட் கோடு வாட்ஸ்அப் குரூப்லேயும் தருவாங்க. அதில் ஒரு ₹2 ₹3 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். வித்ராவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வித்ரா ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கம்பெனியில் வந்து சைனப் போனஸாக வரும்போது உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் போனஸ் ₹50 கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கோடு தருவாங்க. அதை எங்கே போடணும்னா இந்த ஹோமில் வந்தீங்கனாலே மேலே கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிக்கோங்க. கிளிக் டு சி சர்ப்ரைஸ்னு இங்கே போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹50 வந்துடும் பேலன்ஸில். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி இன்வைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஷேர்னு இருக்குது பாருங்கள் ஹோம் பக்கத்தில். இந்த இடத்துல வந்து இந்த ஜஸ்ட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும் உங்கள் இன்வைட் லிங்க். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இன்வைட் போனஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஹோமில் வந்துட்டு இந்த டெய்லி டாஸ்க் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிங்கன்னா ஒருத்தர் இன்வைட் பண்ணிங்கன்னா ₹150 இங்கே கிளைம் பண்ணுற மாதிரி காட்டும். 2 பேர் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மறுபடியும் ₹150 காட்டும். 3 பேர் இன்வைட் பண்ணி மறுபடியும் இங்கே ₹150 காட்டும். 150 கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே இன்விடேஷன் டீட்டெயில் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் பண்ணீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக கம்யூனிட்டிவ் டாஸ்க்காக அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தரை பண்ணிங்கன்னா அது கிளைம் பண்ணிக்கலாம். 3 பேரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ₹100, ஒரு 3 பேரை பண்ணிட்டீங்கன்னா ₹200 கிளைம் பண்ணிக்கலாம். 8 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா ₹500 கிளைம் பண்ணிக்கலாம். 16 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா ₹1000 கிளைம் பண்ணிக்கலாம். இது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இதில் இன்வைட் பண்ணி இதில் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி சொன்ன டாஸ்க்கில் இன்றைக்கி நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா இன்றைக்கே போய் அதில் கிளைம் பண்ணணும். இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் ரீசெட் ஆகிடும், ஃபஸ்ட்லேருந்து வரும் மறுபடியும். எத்தனை பேர் இன்வைட் பண்ணிங்க எல்லாம் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அதே போல் உங்கள் விஐபி லெவலுக்கு வேணால் இதில் எவ்வளோ லெவலில் இருக்கீங்க என்னன்னு பார்த்துக்கலாம். எத்தனை பேர் இன்வைட் பண்ணால் விஐபி லெவல் வரும் அதையுமே நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இந்த விஐபி லெவல் எதுக்குன்னா ₹1800 பிளானுக்கு 1899 நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேற்பட்ட பிளானுக்கு போனோன்னா நீங்கள் விஐபி லெவல் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்து பிளானை வாங்க முடியும். அப்படி இல்லைனா அதை எந்த பிளானும் வாங்க முடியாது. நீங்கள் விஐபி ஜீரோவில் இருக்க பிளான்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். போல் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளானை வாங்குறாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு வரதில் டெய்லி 5% வந்து உங்களுக்கு வரும். அவங்களுக்கு வர இன்கமில் 5% வரும். உங்கள் இன்வைட் லெவல் வந்து அது விஐபி லெவல் ஏறிச்சுன்னா உங்கள் பர்சன்டேஜ் வந்து கூடிக்கிட்டே போகும். சரி, இப்போ எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் இங்கே அமௌண்ட்டை போட்டு ₹250 தான் வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே போட்டுருக்கு பாருங்கள், 24/7 எப்போ வேணால் வித்ரா பண்ணிக்கலாம். கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஓடிபி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை இங்கே போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். வித்ரா வந்து டெடிக்ட் ஆகிடும். உங்கள் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு. அதிகபட்சம் 24 மணி நேரத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரால் வந்துடும்.